महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि. Don't waste your time. மூணா பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்து கொண்டு, செலவினங்களை குறைத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணு, டைமை இன்வெஸ்ட் பண்ணு. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே இந்த பேச்சை, யூ நோ யூ ஆர் இன்வெஸ்டிங். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் நினைக்கிறோம். ரெண்டு சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். பேச்சுக்காக வெளியில் போகிறேன்ல, பேச்சுக்காக வெளியில் போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ், செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். ஆனால் நான் யோசித்து பார்த்துருக்கேங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை யார் கொடுத்து வச்சவங்க? ஸ்பீக்கர்ஸா, ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸாக இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளராக இருக்கிறவங்க கிட்ட இல்லை. ஏன் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம், கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள், நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். நான் பல நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது, வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது, சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது, அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்பேன். என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும். தேடி போனது சுமார் தான். ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர். பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு 2 கிடைச்சது. நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறேன். ஆன் டேபிள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். பிகேஎம் பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன் 50வது பொன்விழா மீனாட்சி அம்மன் டெம்பிளில் நடக்குது. ஜேன்னு நடக்குது. பேசியெல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போகிறதுக்காக வரோம். நம்ம இந்த சென்டரில், நாசா சென்டரில் வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா லஞ்சு சான் ஆண்டனி லஞ்ச் டேபிளில் உட்காந்துருக்கும். என்ன அனுபவம்ங்க அது! ஒரு மனிதர் என்னிடத்தில் 2 வார்த்தைகளை சொன்னார். இந்த 2 வார்த்தைகளை நான் கடத்திட்டு போகிறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். 2 வார்த்தை சொன்னார். பர்வீன், நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்கிறேன். 2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்குது லைஃப்பில். இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் செய்ய போகிறீங்க? தெரில மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்க, நீங்கள்? தெரியலையே மேடம். ஹேவ் பிளான்ஸ். 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85, 90 என்று உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்ஃபிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில் உங்கள் வீடுகளில் மாட்டி வச்சுக்கோங்க. ஹாவ் செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50, 60 வயசில் பாருங்களேன், அவங்கள கண்களில் ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக இல்லை. சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வீன் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல,
கல்யாணமான உடனே உங்கள் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட். பொண்டாட்டியை திருத்துறது. நீங்கள் என்ன டீச்சரா? அவள் என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமாக சொல்கிறேன், திருந்தவே மாட்டேங்கிறேன். நானும் தான் கேட்டுட்ருக்கிறேன், நீ சொல்கிறத எப்போ நிறுத்தி திருந்துவேன்னு. அது இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. குரான், திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்கிற மாதிரி, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்து விடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? அதை அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா, பெபிள் இஸ் a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பருந்து கூட பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா, don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீர்கள். வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பறக்காதீர்கள். இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்குறதில்ல. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ரேப் சாங் சொல்லவா? பேட்டர் ரேப்னு ஒரு சாங். யார் பாடினது அது? எந்த நடிகர் பாட்டுது? இப்போ இஸ்ரோவில் வந்து ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார், அவர் பேர் நீங்கள் யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கையின் ரகசியமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்ருங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ, சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்பில் ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சதை வச்சுக்கோட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான். விடியும் பார் விடியும் பார், விடிய 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 விடிய, பெட்டர. அதில் இந்த ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை நான் இப்போ கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்தில் வருது, யார் பாடுறோம்? அந்த ஊர்வசி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி அதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலையேது, ஃபிலிம் காட்டி பொண்ணு மாட்டலே நாட்டே கிட்டி. என்ன சொல்கிற, ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிவிட்டு உயிராக இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், பறவை மாதிரி. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா, ஹூ இஸ் த பிஸியஸ்ட் பர்சன்? யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர, மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் श्रीमहागणपतिं मनसा स्मरामि, महागणपतिं मनसा स्मरामि, महागणपतिं मनसा स्मरामि, महागणपतिं मनसा स्मरामि.
வேலூர்ல உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க? மார்னிங் ஈவினிங் எந்த ஷோ வேணா நீங்க பாத்துருக்கலாம். அதே போல இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஷோ பார்க்கலாம் வாங்க. வெல்லூர்ஸ் பிகஸ்ட் சில்வர் ஜுவல்லரி ஷோ வேலூர் வேலப்பாடியில இருக்கிற MN ஜுவல் பார்க்ல ஏப்ரல் 9th to 14th வரைக்கும் நடக்குதுங்க. சில்வர்ல விதவிதமா பெரிய கலெக்ஷன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. கிராண்டா பிரைடல் கலெக்ஷன், குந்தன் ஜுவல்லரி, கியூட்டா சின்னதா மினிமலிஸ்டிக்கா ஜென்சி ஜுவல்லரி, ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இப்படின்னு விதவிதமா பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. இவ்ளோதானான்னு யோசிக்காதீங்க, இன்னும் இருக்குங்க. ஃபிளாட் 20% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்ல தராங்க. 30,000 rupees மேல பர்ச்சேஸ் பண்ணா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கூட இருக்குங்க. சோ MN ஜுவல்லரியில ஏப்ரல் 9th to 14th நடக்கிற இந்த சில்வர் ஜுவல்லரி ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி வேலூர் அப்டேட்ஸ்க்கு வெல்லூர் டுடேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் வாப்பா உள்ளே இருப்பா வாப்பா உள்ள உட்காருப்பா வாப்பா எங்க போறோன்னு கேட்கவே இல்லையா? இப்ப சொல்லுப்பா எங்கப்பா போனோம்? வேலூர் சுத்தி பார்த்து வந்தேன். ரூம் ஸ்டே பண்ணோம். ஒரு நல்ல ஹோட்டல கூட்டு போறீங்களா? அவ்வளவுதானப்பா. சொர்க்கமே என்றாலும் தம்பி இதுதான் ஓட்டப்பிள்ளையார் கோயில். சாமி கும்பிட்டு கரெக்டா ஓட்டப்பிள்ளையார் டு அக்ஸிலியம் காலேஜ் ரோட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நம்ம பிளாஃப்ட் ஹோட்டல். கொடுப்பா நான் எத்தனை லாஃப்ட் ஹோட்டல். வணக்கம் சார். சார் ரூம் தானே, நான் சொல்றேன் வாப்பா. Sir, your room key. ரூம் சூப்பரா இருக்குண்ணா. இந்த ரூம் மட்டும் இல்ல தம்பி, எல்லா ரூமும் பிரீமியமா இருக்கு. இது எக்ஸிகியூட்டிவ் ரூம். இன்னும் 2 கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்கு. இது ஸ்டுடியோ ரூம், பால்கனியோட வரும். இது பிரீமியம் கிளப் ரூம், அப்புறம் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஹாலும், ஈவென்ட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஹாலும் அண்ட் டைனிங் ரூம் இருக்கு. தம்பி வரட்டா? நான் இருக்குண்ணா, சாப்பிட்டு போவீங்க. பரவாயில்ல தம்பி, வேணாம் பரவாயில்ல. எப்படி தம்பி நம்ம வியூவும் ஃபுட்டும்? ரெண்டும் சூப்பரா இருக்குண்ணா. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM, be the first. Choose the best. Lord with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM, rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.